ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோலும் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அசையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகள் சேர்ந்து அமைவது? ஆன்சர் சீர். ஒரு அசையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வருவது சீர். நண்பர்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அது வந்து அசை, அசைகள் சேர்ந்து வந்தால் அது வந்து சீர், சீர்கள் சேர்ந்து வந்தால் அது வந்து அடி. இவை அனைத்தும் எதுல வருது? யாப்பிலக்கணத்துல வருது. கொஸ்டின் 2, அறநூல்கள் பல அமைந்த பா. ஆன்சர் வெண்பா. அறநூல்கள் பல அமைந்த பா வெண்பா. கொஸ்டின் 3, சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்த பா. ஆன்சர் ஆசிரியப்பா. சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்த பா வந்து ஆசிரியப்பா. கான்செப்ட் இதுதான். பா வகைகள், பா வந்து 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா அதோட ஓசை வந்து செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அதற்கு வந்து அகவல் ஓசை, கலிப்பா அதற்கு வந்து துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா அதற்கு வந்து தூங்கல் ஓசை. வெண்பா வந்து அறநூல்கள்ல அமைந்திருக்கு, ஆசிரியப்பா வந்து சங்க இலக்கியங்கள்ல அமைஞ்சிருக்கு, கலிப்பா வந்து கலித்தொகையில அமைஞ்சிருக்கு. கொஸ்டின் 4, திருப்பாவை என்னும் நூலை பாடியவர். திருப்பாவை என்னும் நூலை பாடியவர். ஆன்சர் ஆண்டாள். திருப்பாவை என்னும் நூலை பாடியவர் ஆண்டாள். கொஸ்டின் 5, திருவெம்பாவை நூலை இயற்றியவர். ஆன்சர் மாணிக்கவாசகர். திருவெம்பாவை நூலை இயற்றியவர் மாணிக்கவாசகர். திருப்பாவை இயற்றியவர் ஆண்டாள், திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர். கொஸ்டின் 6, இகல் என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் பகை. இகல் என்னும் சொல்லின் பொருள் வந்து பகை. கொஸ்டின் 7, வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருவர். ஆன்சர் மு மேத்தா. வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருவர் மு மேத்தா. கொஸ்டின் 8, சாகித்ய அகாதமி விருது பெற்ற மேத்தாவின் நூல். ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. சாகித்ய அகாதமி விருது பெற்ற மேத்தாவின் நூல் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கொஸ்டின் 9, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஆன்சர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். கொஸ்டின் 10, பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. ஆன்சர் இரட்டை வாக்குரிமையை. பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தம் வந்து 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 24 அன்று பூனாவில் உள்ள ஏரவாடா சிறையில் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே ஏற்பட்ட ஓர் உடன்படிக்கை ஆகும். இரட்டை வாக்குரிமை அப்படின்னு என்னதுன்னா, ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி ராதாபுரத்துல ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அந்த நியூஸை பாருங்க. ராதாபுரம் தொகுதியில் இரட்டை வாக்குரிமை உள்ள 1686 வாக்காளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தைச் சார்ந்த அதிமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் முருகேசன் என்பவர் ராதாபுரம் தொகுதிக்கு உட்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு இரட்டை வாக்குரிமை உள்ளது எனவும் அதனை உடனடியாக அரசு அதிகாரிகள் விசாரணை செய்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று கடந்த மாதம் 27ஆம் தேதி மனு அளித்திருந்தார். அந்த மனு குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விசாரணை செய்தனர். இந்த நிலையில் இரட்டை வாக்குரிமை கொண்டுள்ள ராதாபுரம் தொகுதியைச் சேர்ந்த 1686 வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதேபோன்று உயிரிழந்துவிட்ட 2000 பேரின் பெயர்களை ராதாபுரம் தொகுதி வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கும் பொருட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஒரே தொகுதியில் இரட்டை வாக்குரிமையுடன் 1600க்கும் மேற்பட்டோர் உள்ள விவகாரம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பூனா ஒப்பந்தம் வந்து இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது.
இரட்டை வாக்குரிமை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.